ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம கட் பண்ண அந்த தக்காளி எல்லாம் அதில் போட்டுடலாம். நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கிறனால நமக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு 3 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அதோட ஸ்கின் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதோட ஸ்கின்னெல்லாம் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இனி இதோட தோலை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இது சீட்லெஸ்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண தக்காளியெல்லாம் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாஸ்தா குக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் நான் 1 கப்பு பாஸ்தா சேர்க்குறேன். இது 8 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனால் போதும், பாஸ்தா குக் ஆகிடும். இப்போ 8 மினிட்ஸில் இந்த பாஸ்தா கரெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போது ரெட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்க்குறேன். பூண்டு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே கொஞ்சம் ஆர்கானோ சேர்த்து இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு தக்காளி சேர்க்கலாம். இந்த தக்காளி நல்லா கொதித்து குக் ஆகும்போது தான் இதிலேருந்து நல்ல ரெட் கலர் வரும். இது நல்லா பாயில் ஆகி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி இது ஒரு திக் சாஸாக ஆகணும். இப்போ அந்த தக்காளியிலேருந்து தண்ணி எல்லாமே வற்றி இது ஒரு திக் சாஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ண பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட அராபியாட்டா பாஸ்தா ரெடி. இப்போ இதை இன்னும் டெலிஷியஸ் ஆக்குறதுக்கு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் சேர்த்தோன்னா பார்க்குறதுக்கும் இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ நம்மளோட மேக்ரோனி அராபியாட்டா ரெடி.